Hi students, 11th standard commerce chapter 2 objectives of business la detail question number 1 characteristics of business பார்க்க போறோம். இதுல மொத்தம் 6 essential characteristics of business இருக்கு. First one production or procurement of goods, second one sale, transfer or exchange, third one dealing in goods and services, fourth one regularity of dealing, fifth one profit motive, sixth one element of risk ன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கேரக்டரையும் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆர் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் கூட்ஸ். Goods must be produced or procured in order to satisfy human wants. ப்ரொடக்ஷன்னா என்னது? பொருட்களை உற்பத்தி செய்யறது. ப்ரொக்யூர்மெண்ட்னா பொருட்களை வாங்கி விற்கிறது. எதனால பொருட்களை உற்பத்தி செய்யறாங்க, எதனால பொருட்களை குட்ஸை வாங்குறாங்க பார்த்தீங்கன்னாக்க ஹியூமனோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக தான். ஹியூமனோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக உற்பத்தி பண்ணியும் பொருட்களை விற்கலாம். ஹியூமனோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸுக்கு ஏற்றாப்புல சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். அல்லது ப்ரொக்யூர்மெண்ட்னா பர்ச்சேஸ் பண்ணலாம். ப்ரொடியூசர் கிட்ட இருந்து பல்கா குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணி நீடட் கஸ்டமர்ஸ்க்கு சப்ளை பண்றது மூலமா ஹியூமனோடைய நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். இதுதான் மேஜர் ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸோடைய முக்கியமான பங்கு, முக்கிய ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க ஹியூமனோடைய நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றது. ரெண்டு வகையில சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். ஒன்று உற்பத்தி பண்ணி பொருட்களை உற்பத்தி பண்ணி அவர்களுக்கு விற்று சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். அல்லது பொருட்களை உற்பத்தியாளர்கிட்ட இருந்து பொருட்களை ப்ரொக்யூர்மெண்ட்னா பர்ச்சேஸ் பண்ணி தேவையான கஸ்டமர்ஸ்க்கு விற்று அவங்களுடைய நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணி சாட்டிஸ்ஃபை பண்றது. இதுதான் மேஜர் ஃபண்டமெண்டல் characteristics of the business. ரெண்டாவது கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க சேல், டிரான்ஸ்ஃபர் ஆர் எக்ஸ்சேஞ்ச். there must be sale or exchange of goods or services. When a person views a cloth for his personal consumption, it is not business because there is no transfer or sale. நல்லா கவனிங்க. there must be a sale or exchange of a goods or services. ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே கண்டிப்பாக சேல்ஸ் இருக்கணும். there must be a sales. அப்போ சேல்ஸ் பண்ணலையா? அப்போ ஒரு பிஸ்னஸோடைய முக்கியமான கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஒன்று சேல்ஸ் பண்ணணும், விற்கணும். யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதை உற்பத்தி பண்ணி விற்கணும் அல்லது வாங்கி விற்கணும். சேல்ஸ் அங்கே கண்டிப்பாக நடக்கணும். ஒரு பிஸ்னஸோட முக்கியமான கேரக்டர். அப்படி சேல்ஸ் பண்ணலைன்னா ஆர் எக்ஸ்சேஞ்ச் ஆர் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ். எக்ஸ்சேஞ்ச் ஆர் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்னா என்ன அர்த்தம்னாக்க பண்டமாற்று முறை. பண்டமாற்று முறைனா பார்ட்டர் சிஸ்டம் மூலமா எனக்கு தேவையானது இன்னொருத்தர்கிட்ட இருக்கு, அவருக்கு தேவையானது என்கிட்ட இருக்கு. நான் என்ன செஞ்சுப்பாங்க, பண்டம் மாத்திப்பாங்க. வித்தவுட் யூசிங் மணி, பணத்தை பயன்படுத்தாம சேல்ஸ் பண்ணாம பொருட்களை பண்டமாற்று முறையமா எக்ஸ்சேஞ்ச் பண்றது மூலமா என்ன பண்றது, பொருட்களை பரிமாறிக்கொள்றது. அதுதான் எக்ஸ்சேஞ்ச் ஆர் டிரான்ஸ்ஃபர் ஆர் சேல்ஸ். அப்போ பிஸ்னஸோடைய ரெண்டாவது முக்கியமான கேரக்டர் என்னன்னா ஒரு பிஸ்னஸ்னா அங்க சேல்ஸ் கண்டிப்பா நடக்கணும், இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்டமாற்று முறை நடக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு தயிர் வேணும், கேர்டு வேணும், இன்னொருத்தருக்கு பிரெட் வேணும். அப்ப நான் என்ன செஞ்சிடறேன், யாருக்கு பிரெட் தேவைப்படுதோ அவர்கிட்ட தயிர் இருக்குதுன்னா அவர்கிட்ட நான் கொண்டு போய் பிரெட் கொடுத்துட்டு எனக்கு தேவையான தயிரை அவர்கிட்ட நான் வாங்கிக்கிறேன். ஸோ இது பண்டமாற்று முறை, எக்ஸ்சேஞ்ச் அங்கே நடந்துடுச்சா? இப்போ இதுதான் எக்ஸாம்பிள். ஸோ ஒரு பிஸ்னஸ்னா என்னது, பிஸ்னஸோடைய முக்கிய கேரக்டர் என்ன? there must be a sale or exchange of goods and services. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, when a person views a cloth for his personal consumption. ஒருத்தர் என்ன செய்யறாரு, நெசவு பண்றாரு. அவருடைய புடவைய அவரே நெசவு பண்ணி அவர் உடுத்திக்கிறாரு. இது பிஸ்னஸா? இல்ல, இட் இஸ் நாட் எ பிஸ்னஸ். ஏன்னா பிஸ்னஸ் there is no transfer or sales. இங்க இவரோட தேவைக்கு இவரே பொருள் தயாரிச்சு இவரே வித்து பயன்படுத்திக்கிறதுனா அது பிஸ்னஸ் ஆகாது. இங்க சேல்ஸும் நடக்கல, டிரான்ஸ்ஃபரும் நடக்கல. அதனால இந்த எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் கிடையாது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, ஒரு அம்மா இருக்காங்க, வீட்டுல உணவு தயாரிக்கிறாங்க. குடும்பத்துல இருக்கிற எல்லா மெம்பருக்கும் என்ன செய்யறாங்க, அன்பா பாசமா ரொம்ப கேரிங்கோட உணவு சமைச்சு போடுறாங்க. அது பிஸ்னஸா? பிஸ்னஸ் கிடையாது. வித்தின் த ஃபேமிலியில ஓன் மெம்பர்ஸ்க்கு
அவங்க வந்து உணவு தயாரிச்சு கொடுக்கும்போது அது பிஸ்னஸ் ஆகாது. இதே அம்மா என்ன செய்யறாங்க, இட்லி செஞ்சு இட்லி சட்னி சாம்பார்லாம் பண்ணி அவுட் சைடருக்கு என்ன பண்றாங்க, சப்ளை பண்றாங்க. சேல்ஸ் அங்க நடக்குது. ஓகேங்களா, அங்க சேல்ஸ் டிரான்சாக்ஷன் நடக்குது. சேல்ஸ் நடக்கிறது மூலமா என்ன நடக்கும், உங்களுக்கு பணம் வரும். ஓகேங்களா, சோ ஒரு குடும்பத்துக்குள்ளேயே அவங்களோட சொந்த பயன்பாட்டிற்காக தயார் பண்றது பிஸ்னஸ் வராது. வெளியில கொண்டு போய் அதே பொருளை தயார் பண்ணி வெளியில வித்துனாக்க அதுதான் பிஸ்னஸ். சேல்ஸ் பண்ணணும். ஒரு பிஸ்னஸ்னா என்ன இருக்கணும், சேல்ஸ் இருக்கணும், எக்ஸ்சேஞ்ச் இருக்கணும். பணத்தை பயன்படுத்தாம எனக்கு தேவையானது இன்னொருத்தர்கிட்ட இருக்கிறது, அவருக்கு தேவையானது என்கிட்ட இருந்ததுன்னா பண்டம் மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி குட்ஸ் அண்ட் சர்வீசஸை பண்ணிக்கலாம். இதுதான் பிஸ்னஸ்ன்றாங்க. முக்கியமான கேரக்டர். மூணாவது டீலிங் இன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். கூட்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஆர் ப்ரொக்யூர்டு மேபி. கூட்ஸை தயார் பண்றது அல்லது வாங்கி விற்கிறது. ப்ரொக்யூர்ட்னா பர்ச்சேஸ் பண்ணி தேவையான கஸ்டமர் கிட்ட விற்கிறது. என்னென்ன கூட்ஸ்ன்னு சொல்றாங்கன்னாக்கா கிளாத் இருக்கலாம், பென்னு, ப்ரஷ், பேக்ஸ், இது எல்லாமே கூட்ஸ். தயார் பண்ணியும் விற்கலாம் அல்லது வாங்கி விற்கலாம். ஆர் ப்ரொடியூசஸ் கூட்ஸ் லைக் பிளான்ட்ஸ் அண்ட் மெஷினரி. சர்வீசஸ் ரெஃபர்ஸ் டு, இது எல்லாமே கூட்ஸ்னு சொல்லிட்டாங்க. கூட்ஸ் எல்லாம் என்னென்ன சொல்றாங்க, கிளாத், பென்னு, பிரஷ், பேக்னு எக்ஸட்ரான்னு கூட்ஸுக்கு சம் எக்ஸாம்பிள். இதை வாங்கியும் விற்கலாம், ப்ரொடியூஸ் பண்ணியும் சேல்ஸ் பண்ணலாம். சர்வீசஸ்னா என்னென்னு சொல்றாங்கன்னா, சர்வீசஸ் ரெஃபர்ஸ் டு ஆக்டிவிட்டிஸ் லைக் supply of electricity, gas or water, transportation, banking, insurance, etc. இப்போ கவனிச்சிங்கனாக்க, இப்போ ஒரு நான் ஒரு பென் தயாரிக்கிற கம்பெனி வச்சிருக்கேன். ஓகேங்களா, ப்ரொடியூசர். நான் வந்து பென் தயாரிக்கிற ப்ரொடியூசர். இந்த பெண்ணு கொண்டு போய் கஸ்டமர் கிட்டக்க, தேவையான கஸ்டமருக்கு எப்படி இந்த பெண்ணு நான் இங்க தயார் பண்ணிட்டேன், ஒரு ஃபேக்டரியில நான் இங்க இருக்கேன், தயார் பண்ணிட்டேன். இந்த பெண்ணு எப்படி கஸ்டமருக்கு போய் சேரும்? இப்போ நடுவில் நிறைய இந்த ப்ரொடியூசருக்கும் கஸ்டமருக்கும் இடைப்பட்ட பகுதியில ஏகப்பட்ட சர்வீசஸ் டீலிங்ஸ் நடக்கும். இப்போ நிறைய சர்வீசஸ் தேவைப்படுது. என்னென்ன சர்வீஸ் தேவைப்படுது? டிரான்ஸ்போர்ட்டேஷன் முக்கியமா வேணும். ஓகேங்களா, அப்பதான் மேனுஃபேக்சரிங் கம்பெனில இருந்து, ஃபேக்டரியில இருந்து அல்டிமேட் கஸ்டமர் வீட்டில் இருப்பாரு, ஸ்கூல்ல இருப்பாரு, காலேஜ்ல இருப்பாங்க, ஆபீஸ்ல இருப்பாங்க. இந்த பெண்ணு எப்படி போய் சேரும்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி கண்டிப்பா வேணும். மார்க்கெட் பிளேஸ் கண்டிப்பா வேணும். ஒரு ப்ரொடியூசர் என்ன செய்வாரு, பெண்ணை தயாரிச்சு மார்க்கெட் பிளேஸ்ல கொண்டு போய் வச்சுட்டாருன்னா இந்த பெண்ணு யார் யாருக்கெல்லாம் தேவையோ அந்த மார்க்கெட் பிளேஸ்ல வந்து வாங்கிப்பாங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேணும், மார்க்கெட் பிளேஸ் வேணும். அடுத்தது ஸோ இந்த நம்ம இது மேனுஃபேக்சரிங் கம்பெனிலேயே வச்சிருக்க முடியாது இல்லையா, ஃபேக்டரியிலேயே பெண்ணை வச்சிருக்க முடியாது. ஸோ மார்க்கெட்லேயும் எல்லா பொருளையும் கொண்டு போய் என்ன பண்ண முடியாது, அங்கே கொண்டு போய் கொடுக்க முடியாது. ஸோ மார்க்கெட்டுக்கும் இந்த ஃபேக்டரிக்கும் நடுவில் ஒரு வேர் ஹவுஸ் இருக்கணும், குடோன் இருக்கணும். இந்த பொருட்கள் எல்லாம் கீப் அப் பண்றதுக்கு, சேஃப்டியா எடுத்து வைக்கிறதுக்கு, தேவையான போது மட்டும்தான் மார்க்கெட்ல சப்ளை பண்ண முடியும். மார்க்கெட்ல இருந்து சேல்ஸ் ஆக தான் என்ன செய்ய முடியும், இந்த குடோன்ல இருந்து கொண்டு போய் அந்த பொருளை வச்சு கஸ்டமர் கொண்டு போய் அப்பதான் ரீச் ஆக முடியும். ஸோ குடோனும் வேர் ஹவுஸும் வேணும். அதை தவிர என்ன வேணும்னாக்கா, இப்போ ஒருத்தர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாருன்னா அவருக்கு என்ன வேணும், பேங்க்ல லோன் வேணும். ஓகேங்களா, பேங்க்ல லோன் கிடைச்சாதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்போ பேங்கிங்ன்றது ஒண்ணு கண்டிப்பா வேணும். இப்போ டெய்லி பிசினஸ் ரன் ஆகணும்னா மேன் பவர் வேணும். அடுத்தது சஃபிஷியன்ட் மணி தேவைப்படுது. ஓகேங்களா, அடுத்து என்ன பண்ணணும்னா, ஸோ பொருட்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கணும். ஏன் இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கணும்னா, திடீர்னு வந்து ஏதாவது திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நேச்சுரல் கலாமிட்டிஸ்னால, நேச்சுரல் டிசாஸ்டர்னால திடீர்னு வெள்ளம் வரலாம், புயல் வரலாம், நிலநடுக்கம் வரலாம், சுனாமி வரலாம். என்ன இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ல இருந்து பொருட்களை கிளைம் பண்றதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா, திடீர்னு லாஸஸ், ஏகப்பட்ட லாஸ் ஏற்படலாம். இதனால இன்சூரன்ஸ் கண்டிப்பா பண்ணி வைக்கணும். ஸோ கேஸ், எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், டிரான்ஸ்போர்ட்டேஷன், பேங்கிங், இன்சூரன்ஸ், இது எல்லாமே என்னது, சர்வீஸ் ஆக்டிவிட்டிஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ கூட்ஸுக்கு எங்க என்ன சொல்லியிருக்காங்க, சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் சர்வீஸுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. டீலிங்ஸ் இன் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னா என்ன சொல்றாங்க, ஒரு ப்ரொடியூசர் கிட்ட இருந்து ஒரு பொருள் கூட்ஸ் கஸ்டமர் கிட்ட போகணும்னாக்க இடைப்பட்ட பிட்வீன்ல ஏகப்பட்ட சர்வீசஸ் இருக்கு. ஓகேங்களா, இது முக்கியமான பிசினஸ்ல கேரக்டர். அடுத்தது ரெகுலாரிட்டி ஆஃப் பிசினஸ். An isolated dealing in buying and selling does not constitute business. The transactions must be regular. For example, if a person buys a scooter for his use and later on disposes it off at a profit, he cannot be said to be having engaged in business. The buying and selling must be recurrent to constitute the business.
ஸோ ஃபர்ஸ்ட் ரெகுலாரிட்டி ஆஃப் டீலிங்னா என்ன அர்த்தம்னாக்கா கன்சிஸ்டன்சி. ரெகுலரா பிசினஸ் நடந்துட்டே இருக்கணும். த டிரான்சாக்ஷன் மஸ்ட் பி ரெகுலர். பையிங் அண்ட் செல்லிங் மஸ்ட் பி ரெகுலர். என்ன சொல்றாங்க? பையிங் வாங்கிக்கிட்டே இருக்கணும், பொருளை வித்துட்டே இருக்கணும், ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கணும், விற்பனை ஆகிட்டே இருக்கணும். இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி இருக்கணும்? ரெகுலரா இருந்துட்டே இருக்கணும். என்னென்ன டிரான்சாக்ஷன்? ஒரு ரெகுலாரிட்டி ஆஃப் கான்ஸ்டியூஷன்ல ப்ரொடக்ஷன் உற்பத்தி நடந்துட்டே இருக்கணும், டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துட்டே இருக்கணும், டெலிவரி ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நடந்துட்டே இருக்கணும். எதுக்காக? டு ஏர்ன் ப்ராஃபிட், லாபம் ஈட்டுறதுக்காக. இந்த ரெகுலாரிட்டி ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் செயின் மாதிரி போயிட்டே இருக்கணும். ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், டெலிவரி ஆஃப் த குட்ஸ் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கணும். எதுக்கு? டு ஏர்ன் ப்ராஃபிட். அப்போ இதுதான் ஒரு பிசினஸோடைய கேரக்டர்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு பிசினஸ்னா என்ன இருக்குன்னாக்க ரெகுலர் அண்ட் கண்டினியூஸ் ப்ராசஸ் ஆஃப் டீலிங்ஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ் ஆஃப் சைக்கிள் செயின் மாதிரி இருந்துட்டே இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் நீங்க என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் எ பர்சன் பைஸ் ஏ ஸ்கூட்டர் ஃபார் ஹிஸ் யூஸ் அண்ட் லேட்டர் ஆன் டிஸ்போஸ் இட் ஆஃப் ஏ அட் ஏ ப்ராஃபிட். ஒரு பர்சன் என்ன பண்றாரு? ஒரு வண்டி வாங்குறாரு. அவரோட சொந்த பயன்பாட்டுக்காக ஸ்கூட்டர் வாங்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்யறாரு? அதை டிஸ்போஸ் பண்ணிடுறாரு ஒரு நல்ல லாபத்துக்கு. ஒரு 35,000 ரூபாய்க்கு ஸ்கூட்டி வாங்கியிருக்காருன்னு வைங்க, 2010 என்னமோ பயன்படுத்திட்டு என்ன பண்றாரு? அதை டிஸ்போஸ் நல்ல ப்ராஃபிட்டுக்கு வித்துறாரு. இப்போதைக்கு 50,000 ரூபாய்க்கு விற்கிறாரு. எப்படி விற்கிறாருன்னா, இன்னொருத்தருக்கு என்ன தேவைப்படுது? சிங்கிள் ஹேண்டட் ஸ்கூட்டி தேவைப்படுதுன்னு போது ஒரு 50,000 ரூபாய் இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்குறாங்கன்னாக்க, இப்போ ஸ்கூட்டர் இன்னைக்கு மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னாக்கா 75,000, ரோடு டாக்ஸ் எல்லாம் சேர்த்து 85,000 வந்துடுது. ஸோ வாங்குறவர் என்ன யோசிக்கிறாரு? புது ஸ்கூட்டி வாங்குறதுல சிங்கிள் ஹேண்டடா இருந்தா பரவாயில்ல, விலை கம்மியா பரவாயில்லன்ட்டு 50,000 ரூபாய்க்கு அவர் வாங்குறாரு. இவர் ஆல்ரெடி வாங்கி நல்ல சிங்கிள் ஹேண்டடா யூஸ் பண்ணதுல இவருக்கு 15,000 லாபம் கிடைக்குது, அவருக்கு ஒரு 15,000 குறையுது. ஸோ ஒரு நல்ல விலைக்கு இவர் என்ன செஞ்சிடறாரு? நல்ல லாபத்துக்கு இவரு வித்துடுறாரு. இப்போ இது பிசினஸா கேட்டா, he cannot be said to be have been engaged in business. அவர் பிசினஸ்ல எங்கேஜ்டா இல்ல, பர்சனல் யூஸ்க்கு வாங்கினாரு, அதை டிஸ்போஸ் பண்ணி நல்லா லாபத்துக்கு வித்தார். அப்போ பிசினஸ்னா என்னன்னாக்க ரெகுலரா பிசினஸ் நடந்துட்டே இருக்கணும். பையிங் அண்ட் செல்லிங் வந்து கான்ஸ்டிடியூட் ஆகிட்டே இருக்கணும், ரெக்கரண்டா இருந்துட்டே இருக்கணும். இதே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு டிவிஎஸ் கம்பெனி, ஸ்கூட்டர் கம்பெனி வச்சுக்கோங்க, இல்லைனாக்க பஜாஜ் கம்பெனி வச்சுக்கலாம், எம்ஃபீல்ட் கம்பெனி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இவங்க மேசிவ் லெவல்ல என்ன செய்யறாங்க? மேனுஃபேக்சர் பண்ணி என்ன செய்யறாங்க? சேல்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அங்க ரெகுலாரிட்டி ஆஃப் பிசினஸ் நடந்துட்டே இருக்கு, பிசினஸ் டீலிங் நடந்துட்டே இருக்குங்களா, அதுக்கு பேர் தான் பிசினஸ் சொல்றாங்க. இன்னொருத்தர் ஒரு எக்ஸாம்பிள்னா, ஒருத்தர் வந்து ஒரு லேப்டாப், ஒரு சிங்கிள் லேப்டாப் வாங்குறாரு அவரோட ஓன் யூஸ்க்கு. கொஞ்ச நாள் பயன்படுத்திட்டு அப்புறம் என்ன செஞ்சிடறாரு? ஒரு ஆப்பிள் கம்பெனியோட லேப்டாப் வாங்கலான்னுட்டு இது ஒரு நல்ல லாபத்துக்கு ஏற்கனவே வச்சிருந்த லேப்டாப்பை, யூஸ் பண்ண லேப்டாப்பை வித்துடுறாரு. இது பிசினஸ். ஆனா இது பிசினஸ் கிடையாது. இதே ஒரு லேப்டாப் ஷோரூம் பாத்தீங்கன்னாக்க, அப்போ ரெகுலாரிட்டி ஆஃப் டீலிங்னா என்ன அர்த்தம்? ஒரு லேப்டாப் ஷோரூம்க்கு போய் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் லேப்டாப்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க. நீடட் கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிட்டே இருப்பாங்க. அவங்க வாங்கி எங்க லேப்டாப் தீர அவங்க என்ன செய்வாங்க? மேனுஃபேக்சரிங் கிட்ட இருந்து, லேப்டாப் மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து வாங்கி சேல்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ பையிங் அண்ட் செல்லிங் என்ன இருக்கு? மஸ்ட் பி ரெக்கரண்ட் டு கான்ஸ்டிடியூட் எ பிசினஸ். ஒரு பிசினஸ் வந்து கான்ஸ்டிடியூட்டா இருக்குனாக்க அதுக்கு என்ன இருக்கணும்? ரெகுலாரிட்டி ஆஃப் டீலிங் இருக்கணும்னு சொல்றாங்க. இது ஒரு முக்கியமான ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த பிசினஸ். அடுத்தது ப்ராஃபிட் மோட்டிவ். ப்ராஃபிட் மோட்டிவ்ல என்ன சொல்றாங்க? எதனால நீங்க பிசினஸ் பண்றீங்க, பிசினஸ் பண்ணணும்னு ஏன் நினைக்கிறீங்கன்னா, உங்களுடைய பிரைமரி மோட்டிவ் என்னவா இருக்கு? டு ஏர்ன் ப்ராஃபிட். முக்கிய நோக்கம் என்னது? டு ஏர்ன் ப்ராஃபிட். எதுக்காக? உங்க வாழ்க்கையை நடத்துறதுக்காக. ஹியூமன் பீயிங் மேக்ஸ் தயர் லிவிங். வாழ்க்கையை நடத்துறதுக்காக உங்களுடைய முக்கிய நோக்கம். பிசினஸ் எதுக்காக? உங்களுக்கு மக்களுக்கு சேவை பண்றதுக்காக இருக்கீங்களா? அவங்களுடைய நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக இருக்கு நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்களா? அவங்களோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸை திருப்திப்படுத்துறதுக்காக நீங்க வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து, உற்பத்தியாளர்கிட்ட இருந்து பொருளை வாங்கி நீங்க விற்கிறீங்களா? இல்ல, உங்களுடைய அல்டிமேட் மோட்டிவ் என்னது? டு ஏர்ன் ப்ராஃபிட். ஓகேங்களா? எதனால நீங்க பிசினஸ் பண்றீங்க? என்ன காரணம்? why do they do the business? Because of the attraction of the profit which spurs the people to do the business. அடுத்தது எலமெண்ட் ஆஃப் ரிஸ்க். என்னென்ன ஆபத்துகள்லாம் இருக்கு, என்னென்ன இடர்பாடுகள்லாம் பிசினஸ்ல இருக்குன்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். The profit that is expected in a business is always uncertain.
ஒரு பிஸ்னஸ் எதுக்காக பண்றாங்க? ப்ராஃபிட் ஏர்ன் பண்றதுக்காக தான். ஆனா எப்பவுமே ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமானா முடியாது. எப்பவுமே அன்சர்டினிட்டி, அதாவது பிஸ்னஸ்னாலே ஸ்டேட் ஆஃப் அன்சர்டனிட்டி, அதாவது நிச்சயமற்ற தன்மை. நல்ல மேன் பவர் இருக்கு, எஃபிஷியன்சி எஃபெக்டும் போட்டு நல்லா ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணி நல்லா பிஸ்னஸ் ரன் பண்ணால் என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் கிடைக்கும். இதே மாதிரி இதே சேம் ஸ்ட்ராட்டஜி, அதே மேன் பவர், நல்லா மணி போட்டு எஃபெக்டிவாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் இன்னும் கூடுதலாகவே எஃபெக்டிவ் எஃபிஷியன்சிஸ் அதிகப்படியான ஸ்ட்ராட்டஜிலாம் போட்டு மேன் பவர்லாம் யூஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணாலும் ஒரு சில நேரம் என்ன கிடைக்காது? ப்ராஃபிட் கிடைக்காது. ஸோ சம்டைம்ஸ் நமக்கு ப்ராஃபிட் வருது, சில நேரம் ப்ராஃபிட் வர்றது கிடையாது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க? பிஸ்னஸ் இஸ் ஆல்வேஸ் அன்சர்டனிட்டி, நிச்சயமற்ற தன்மைன்னு சொல்கிறாங்க. ஏன்? எல்லாமே நம்ம அதுக்கு பிஸ்னஸ்க்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே கொடுத்துமே ஒரு சில நேரம் ப்ராஃபிட் கிடைக்குது, ஒரு சில நேரம் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறது இல்லை. ரிஸ்க் தான், ஆபத்துகள் தான் வருது, நஷ்டம் தான் ஏற்படுது. எதனால பிஸ்னஸ் அன்சர்டனிட்டின்னு சொல்கிறாங்கன்னா அது இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் எ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் பியாண்ட் த கண்ட்ரோல் ஆஃப் த பிஸ்னஸ்மேன். இதில் நிறைய காரணிகள் இருக்கு, பல்வேறு விதமான காரணிகள் இருக்கு. இந்த ப்ராஃபிட் வராம இந்த பிஸ்னஸ்மேனுக்கு லாபம் வர முடியாத அளவுக்கு தடுக்கிறதுக்கு ஒரு சில காரணிகள் இருக்கு. ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் த பிஸ்னஸ்மேன் டு கண்ட்ரோல் த பிஸ்னஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க? த சேஞ்ச் இன் கஸ்டமர்ஸ் ப்ரெஃபரன்ஸ். கஸ்டமருடைய ப்ரெஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. கஸ்டமருடைய டேஸ்ட் பார்த்தீங்கன்னாக்க எவ்ரி 3 இயர்ஸ் இல்லைன்னா 5 இயர்ஸ்க்கு ஒரு தடவை கஸ்டமருடைய டேஸ்ட்டு, அவங்களுடைய விருப்பங்கள், ப்ரெஃபரன்ஸ்லாம் மாறிட்டே இருக்கு. ஒரு காலத்தில் பூஸ்ட்லாம் குடிச்சிட்டு இருந்தாங்க, ஓகேங்களா? ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பூஸ்ட் குடிச்சாக்கா அவ்வளோ ஹெல்த்தியாக, ஸ்ட்ராங்கராக, ஹைட்டாக, ஸ்ட்ராங்காக வருவாங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்தது கொஞ்ச நாள் கழிச்சு ஹார்லிக்ஸ் மாறினாங்க. இப்போல்லாம் என்ன சொல்கிறாங்க? மல்டிகிரெயின் சத்து மாவு மாதிரி கொடுக்கணும், அந்த மல்டிகிரெயின்லேயே வெனிலா ஃப்ளேவர், சாக்லேட் ஃப்ளேவர், இந்த மாதிரி ஃப்ளேவர்லாம் ஆட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது பழைய முறைக்கு கொண்டு வராங்க. ராகி களி கொடுக்கணும், அதே போல் உளுந்தங்களி கொடுக்கணும். இந்த மாதிரிலாம் நிறைய சேஞ்சஸ் வந்து பிஸ்னஸில் மாறிட்டே இருக்கு. அதாவது கஸ்டமருடைய ப்ரெஃபரன்ஸ் அண்ட் டேஸ்ட் என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அதனால என்ன பண்ணணும்னா, இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு, ஒரு பிஸ்னஸ்மேனுக்கு ப்ராஃபிட் தான் கிடைக்கணும்னா அவங்க பாட்டு ஒரு பக்கம் போய் என்ன பண்ணக்கூடாது? ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. கஸ்டமருடைய நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் என்ன அப்படின்றது கஸ்டமர் கூடயே க்ளோஸாக இருந்து அவங்க தேவை என்னவோ அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ராடக்டை உற்பத்தி பண்ணாதான் அந்த பிஸ்னஸ்மேனுக்கு லாபம் சம்பாதிக்க முடியும். இல்லைன்னா என்ன ஆகும்? என்னதான் மேன் பவர், எஃபிஷியன்சி, ஸ்ட்ராட்டஜிலாம் போட்டு எல்லாம் செலவு பண்ணினாலுமே, பிஸ்னஸ் ரன் பண்ணாலுமே நஷ்டத்தில் முடியும். அதனால கஸ்டமருடைய ப்ரெஃபரன்ஸ் என்ன? சேஞ்ச் ஆகிட்டே இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில கஸ்டமர்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சூஸ் பண்ணுறாங்கனாக்கா, எலக்ட்ரிக் காருக்கு பதிலாக பெட்ரோல் காருக்கு பதிலாக எலக்ட்ரிக் காரை யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னாக்கா இந்த எக்கனாமிக்கல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுன்றதுனால இப்போ பேட்ரி யூஸ் பண்ணி பெட்ரோலோ டீசலோ யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னாக்கா அதனால வர்ற புகையினால ஏர் பொல்யூஷன் ஏற்படுது. சுற்றுப்புற சூழலை சுத்தமாக வைக்கணுன்றதுனால நிறைய பேர் எதுக்கு மாறிட்டு வராங்க? இப்போ எலக்ட்ரிக் காருக்கு, பேட்ரி காருக்கு, அந்த மாதிரிலாம் மாறிட்டு வராங்க. ஸோ கஸ்டமருடைய டேஸ்ட்டு மாறிட்டே வருது. ஸோ என்ன பண்ணணும்? இந்த மோட்டார் கம்பெனிக்காரங்கெல்லாம் பைக்கு, ஸ்கூட்டர், காரெல்லாம் என்னவா பண்ணணும்? அப்போ எலக்ட்ரிசிட்டியில் ஓடுற மாதிரி கொண்டு வரணும், பேட்டரியிலேயே ரன் ஆகிற மாதிரி கொண்டு வரணும். அதே போல் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ கஸ்டமர்ஸ் ஒரு சில நேரம் காஃபினாலே என்னது? சூடாக தான் இருக்கும் இல்லையா? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சமீபமாக எல்லாமே கோல்டு காஃபி குடிக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ கஸ்டமருடைய ப்ரெஃபரன்ஸு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பிஸ்னஸ் பண்ணால் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா ஷார்ட்டேஜ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், மூலப்பொருட்களுடைய ஷார்ட்டேஜ் ஏற்படுது.
இப்போ மூலப்பொருளுடைய ஷார்ட்டேஜ் ஏற்படுதுன்னா, இப்போ ஒரு காஸ்மெட்டிக் கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்லாம் பெரும்பாலும் என்ன சேர்க்குறாங்க, மாய்ஸ்சரைஸ்க்கு அலுவேரா ஜெல்லுன்னு பயன்படுத்துகிறாங்க இல்லையா, கற்றாழை ஜெல்லை பயன்படுத்துகிறாங்க. ஃபேஸ்க்காக இருந்தாலும் சரி, ஹேர்க்காக இருந்தாலும். இப்போ புதுசாக ட்ரெண்டிங்கில் என்ன வருது, ஃபர்ஸ்ட்லாம் கோகோனட் ஆயில்னாங்க. இப்போ என்ன வருது, கோகோனட் ஆயிலோட அலுவேரா ஜெல், கற்றாழையை நிறைய பயன்படுத்துகிறாங்க. ஸோ கற்றாழையை வந்து ஒரு முக்கிய மூலப்பொருளாக, ரா மெட்டீரியலாக காஸ்மெட்டிக்கில் பயன்படுத்தும் போது அந்த கற்றாழைன்றது ரா மெட்டீரியல் இல்லையா, அதோட ஷார்ட்டேஜ் ஏற்படுதுன்னு வைங்க. அப்போ என்ன ஆயிடுது, பிஸ்னஸில் அந்த ப்ரொடக்டிவிட்டி வந்து ஸ்லோவாகிடுது. ஓகேங்களா. ஸோ ப்ரொடக்டிவிட்டி ஸ்லோவாகிறதுனால இப்போ அந்த தேவையான அந்த ரா மெட்டீரியல் கிடைக்காதனால ப்ரொடக்டிவிட்டி ஸ்லோவாகுது. அதனால என்ன, சம்டைம்ஸ் என்ன ஆயிடுது, அந்த ப்ரொடக்ஷனே நின்று போகிற அளவுக்கு பிஸ்னஸ் இருந்துடும். அதனால ரா மெட்டீரியல் ஷார்ட்டேஜ் ஆகாமல் பார்த்துக்கிட்டாக்க நமக்கு என்ன ஆகும், லாபம் கிடைக்கும். அது டிரான்ஸ்போர்ட் பாட்டில்நெக். டிரான்ஸ்போர்ட் பாட்டில்நெக்னா என்னது, போக்குவரத்து சிக்கல். ஹெவி டிராஃபிக் இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் இந்த ஃபேக்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போகணும் கூட்ஸு அப்படின்னும் போது ஹெவி டிராஃபிக்லலாம் என்ன பண்ண முடியாது, அதே ஸ்பீடில் போயிட்டு வண்டி லோடு எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ அங்கே என்ன ஆகுது, கொஞ்சம் ஸ்லோ ஆகும், டிலே ஆகும். ப்ராடக்டை கொண்டு வந்து இப்போ கஸ்டமர் வந்து நாளைக்கு 2 நாளில் சப்ளை பண்ணுறேன், இல்லை 1 வாரத்தில் சப்ளை பண்ணுறேன்ட்டு கஸ்டமர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. ஆனால் என்ன பண்ண முடியாது, அந்த சொன்ன தேதியில் சப்ளை பண்ண முடியாது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னாக்க, இந்த போக்குவரத்தில் இருக்கிற சிக்கல்னால, டிராஃபிக், ஹெவி டிராஃபிக்னால உங்களுக்கு என்ன ஆகுது, ஸ்லோவாகுது, சப்ளை பண்ணுறதுல டிலே ஆகுது. அதனால சப்ளை ஆஃப் செயின் என்ன ஆகுது, நிறைய அதில் மாற்றங்கள் ஏற்படுது. காலதாமதம் மாறுறதுனால, நிறைய தடைகள் ஏற்படுறதுனால, இந்த ஹெவி டிராஃபிக்னால. இப்போ கொரோனா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சில ஏரியாலலாம் என்ன பண்ணிடுவாங்க, பேன் பண்ணிடுவாங்க. அங்கே போக்குவரத்தே இருக்காது. ஒரு ஏரியாவில், ஒரு ரீஜியன்லேருந்து இன்னொரு ரீஜியனுக்கு இப்போ பொருள் சப்ளை பண்ணணும்னாக்க அங்கே தாண்டி வர முடியாது. அதனால என்ன ஆயிடுது, உங்களுக்கு கஸ்டமர் நிறைய பேர் இந்த டிராஃபிக்னால, ஹெவி டிராஃபிக்னாலேயோ இல்லை ஒரு ரீஜியன்லேருந்து இன்னொரு ரீஜியனுக்கு இந்த ரோட்வேல வர்றதுனால, ரோட்வேலாம் ரொம்ப மோசமாக இருக்கும். அப்போது நேச்சுரல் கேலாமிட்டிஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது, மழையினால மண்ணரிப்பு, ரோடெல்லாம் அரிச்சின்னு போயிடுது இல்லையா. அப்போ அந்த மாதிரி காலங்கள்லாம் டிலே ஆகும் பொருட்கள் வந்து சேரும்போது. அப்படி டிலே ஆகும்போது நிறைய கஸ்டமர்ஸ் என்ன போயிடுவாங்க, மாறி போயிடுவாங்க. அதனால என்ன ஆகுது, உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறது கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பவர் கிரைசிஸ் எக்ஸெட்ரா. பவர்னாக்கா என்னது, உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி, ஃபியூயல், கேஸ் எல்லாமே இந்த பவரில் வந்துடும். ஓகேங்களா. ஸோ காமனாக பவர் தான் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த எலக்ட்ரிசிட்டி ஷார்ட்டேஜ் ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு பிஸ்னஸில் பெரிய அடி வாங்கும். எலக்ட்ரிசிட்டி இல்லை, ஒரு பெண்ணே மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, உங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியல் இருக்குது, ஒரு பெண்ணை தயார் பண்ணுறதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் இருக்குது, மேன் பவர் இருக்குது, லேபருக்கு காசுலாம் கொடுத்து வச்சுருக்கீங்க, ரா மெட்டீரியல் நிறைய வச்சுருக்கீங்க. ஆனால் கரண்ட் இல்லை, எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா நீங்கள் எப்படி அந்த பொருளை மெஷினை ஓட வச்சு பொருளை உற்பத்தி பண்ண முடியாது இல்லையா. ஸோ எலக்ட்ரிசிட்டின்றது ஒரு மெயின் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் எலக்ட்ரிசிட்டின்றது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி அந்த பிஸ்னஸ் சாம்ராஜ்யமே இல்லைன்னு சொல்லலாம். அதனால் ஸோ எனர்ஜின்னு சொல்கிற இந்த எலக்ட்ரிசிட்டி, ஃபியூயல், கேஸ், வாட்டர் இது எதுவுமே இல்லைன்னா உங்களுக்கு பிஸ்னஸ்ன்ற ஒரு மாடலே இல்லை, பிஸ்னஸ் உலகமே அழிஞ்சு போச்சு அப்படின்லாம். அதனால ஷார்ட்டேஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி லீட்ஸ் டு லாஸ் ஆஃப் த பிஸ்னஸ். எலக்ட்ரிசிட்டி ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா பிஸ்னஸில் பெரிய நஷ்டம் ஏற்படுறதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான ஃபேக்டர்ஸ். உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் நிறையா இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, சேஞ்ச் இன் customers preference, shortage of raw materials, transport of bottlenecks, power crisis, etc. Okay, may upset business to calculation and result in loss. இது எல்லாமே பிஸ்னஸில் நஷ்டம் ஏற்படக்கூடிய ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. That is why profit is said to be reward for the risk taking. இதனால தான் லாபம், இந்த எல்லா இடையூறுகளையும் தாண்டி ஒருத்தவங்களுக்கு லாபம்ன்றது ஒரு பிஸ்னஸில் கிடச்சிதுன்னா அது இந்த இவ்வளோ ரிஸ்கையும் எடுத்து ஒரு பிஸ்னஸில் லாபம் பார்க்கறதுன்றது அது ரிவார்டுன்னு சொல்கிறாங்க. Thus any business activity include an element of a risk too. ஸோ எந்த பிஸ்னஸை எடுத்துக்கிட்டாலும் அதில் ரிஸ்க்குன்ற எலமெண்ட் கண்டிப்பாக இன்க்ளூட் ஆகிருக்குன்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த எலமெண்ட் ஆஃப் ரிஸ்க்ன்றது ஒரு மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ 6 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் நம்ம பார்த்துட்டோம். தேங்க்யூ, டேக் கேர்.